வணக்கம் சார். இங்க பாருங்க, கற்றவருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புன்னுவாங்க. இன்னைக்கு கற்றவர்களோட நிலைமையை பாருங்க. இதை பார்த்தா யாருக்கு கல்வி கற்று எப்படி ஒரு இந்த பதவிக்கு வரணும்னு எல்லாருக்கும் தோணும். ஆசிரியர் சமுதாயம் அடைஞ்சிச்சுன்னா நாடே உருப்படி இல்லாம போயிடும். அவ்வளவு தூரம் நாங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்க சரிக்கு சமமா பார்த்தோம். எங்களுக்கு ஒரு உரிய சம்பளம் கிடையாது. இந்த மாசம்லாம் இனி சம்பளமும் கிடையாது. எந்த 4 மாசம் இனி அடுத்த ஆர்டர் வரதுனால காலேஜ்ல மொத்தத்துல ஸ்டாஃபே கிடையாதுங்க சார். ஜிஎல வச்சு எத்தனை காலேஜ் ரன் ஆகி இருக்கு தெரியுங்களா? ஒரு காலேஜ்லயுமே ஹெச்ஓடி கிடையாது. வெறும் ஜிஎல வச்சு ரன் ஆகி இருக்கு. இதுல இந்த முறை இல்ல 10 கல்லூரி இருங்க சார். எங்ககிட்ட என்ன தகுதி சார் இல்ல சார். ஒரே நிமிஷம் சார். இப்போ புதுசா ஒரு 10 கல்லூரி ஓபன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. புதுசா ஒரு 10 கல்லூரி ஓபன் பண்றாங்க. இப்ப சட்டசபையை சொல்லியிருக்காங்க. எதை நம்பி ஓபன் பண்றாங்க? யார் இருக்காங்கன்னு ஓபன் பண்றாங்க சொல்லுங்க. காவல்துறை எங்களை எந்த ஒரு செய்தியுமே நாங்க அரசுக்கு தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடியே எங்களை அரெஸ்ட் பண்ணிடுறோம். நாங்க ஒரு இடத்துல கூடி நின்று எங்களுடைய கோரிக்கையை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே காவல்துறை எங்களை தடுத்து நிறுத்திடுறாங்க. இப்படி இருக்கும்போது நாங்க எப்படி எங்களுடைய செய்திகளை அரசுக்கு தெரியப்படுத்துவோம்? 20 ஆண்டு காலங்கள் எங்களுடைய உழைப்பை, எங்களுடைய இளமைகளை, எங்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாத்தையுமே நாங்க இழந்து நிற்கிறோம். இந்த 3 மாத காலங்களில் எங்களுக்கு ஊதியம் இருக்காது, வேலை இருக்காது. நாங்க எப்படி எங்களுடைய குடும்பங்களை நாங்க நடத்த முடியும்? இதுக்கு காவல்துறை முழுக்க அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் பண்றாங்க. எங்களை நாங்க அரசு இருக்கக்கூடிய நாங்களும் தமிழகத்துல உள்ள பிரஜைகள் தானே. எங்களுடைய கோரிக்கைகளை சொல்றதுக்கு ஒரு தருணம் கூட அவங்க தரது கிடையாது. செழிப்பாக வாழ முடியும். கலைஞர் ஆசிரியர்களுக்கு கலைஞர் எப்படி முன்னுரிமை கொடுத்தாரோ, குறிப்பாக தமிழ் படித்தவர்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுத்தாரோ, அப்படி கலைஞர் என்ற அந்த ஒற்றை புள்ளியை வைத்துதான் எல்லா ஆசிரியர்களும் நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. மதிப்பிற்குரிய ஸ்டாலின் ஐயா, முதல்வர்கள் ஐயா எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவார்கள், எங்களெல்லாம் பணி நிரந்தரம் செய்வார்கள், ஊதிய கொடுப்பார்கள், ஊதிய உரிய கொடுப்பார்கள். அந்த கோரிக்கை 56 அரசாணை 56 20 நூற்றாண்டுகளாக மாறி மாறி வந்த அரசு எங்களை ரொம்ப நம்பிக்கை வைத்து உங்களை எல்லாம் நிரந்தரப்படுத்துறோம்னு சொன்னாங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் கிடையாது, குடும்ப பிரச்சனைகள், சமுதாய பிரச்சனை, எவ்வளவோ பிரச்சனைகள். பெண்கள் எல்லாருமே இங்க மயங்கி வந்துட்டு இருக்காங்க. நம்பிக்கையோடு வந்த 56 கடந்து வச்சது இருப்பதே 4 வருடம் தான். எத்தனையோ கனவுகளுக்கு இடையில நம்பிக்கையோடு இருந்தா எங்களை பேசுவதற்கு தருணம் இல்ல, மயக்கமான தருணமா இருக்க பெண்கள் சொல்ல முடியாத ஒரு அவ்வளவு நிலையில இருக்கும். இதை நீங்க கண்டிப்பா 26 வயதுல எங்களுக்கு சிறப்பு தேர்வு எடுத்து பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு அப்பையிலேருந்தே போராடிட்டு இருக்கோம். தற்பொழுது 52 வயதுல எங்களுக்கு எந்த ஒரு பணி நிரந்தரமோ பணி பாதுகாப்போ எங்களுக்கு அளிக்கவே கிடையாது. இப்ப 50 வயதுல எங்களை 26 வயதில் நடக்கக்கூடிய மாணவர்களோட தேர்வு வைத்து அதுல போட்டிட்டு நீங்க உள்ள வாங்கன்னு சொல்றாங்க. இதுதான் எங்களோட நிலை. இன்னே வரலாம். ஏன் நாங்க இப்படி நிக்கிறோம்? நாங்க வருஷம் ஒரு டிஆர்பி நடத்திருந்தீங்கன்னா ஏன் நாங்க இவ்வளவு பேர் 7000 பேர் கூடி நிக்கிறோம் அந்த நேரத்துல? முதல்ல டிஆர்பியை நான் பழையபடி கொண்டுட்டு வாங்க சார். நீங்க கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? தேர்தல் பிரசாரத்தில் நீங்க கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? உங்களுடைய வாக்குறுதி நம்பிதான் நாங்க இருந்தோம். நாங்க வெள்ளால இருந்தோம். இப்ப நீங்க 5 வருஷம் முடிய போற ஸ்டேஜ்ல நீங்க எதுவுமே கிடையாதுன்னு சொல்றீங்களே. எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க சார்.
சார் தகுதி இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க யூஜிசி தகுதிப்படி சம்பளம் நாங்க கேட்கலாம். அதுக்கான எல்லா தகுதியும் எங்கள்கிட்ட இருக்கு. நெட் முடிச்சிருக்கோம், செட் முடிச்சிருக்கோம், டாக்டரேட் முடிச்சிருக்கோம். அதை விட எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கு நிறைய இருக்கு. அகாடமிக் ரெக்கார்ட் நீங்க பாருங்க. உங்களோட 1 ஆண்டு சாதனை, 5 வருஷம் சாதனைன்னு சொல்றீங்கல்ல, ஜிஎல்ஸ் கடந்து வந்த பாதையை பாருங்க, அவங்களுடைய சாதனையை பாருங்க சார். அதை பார்த்தாலே எங்களோட உழைப்புக்கு என் ஊதியமே கிடையாது சார். எவ்வளவுதான் சார் சொல்றது, எங்களுக்கு எடுத்து சொல்ல நாங்க சொல்றோம். கருணை கொலை கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க மனசேரங்களாட்டி நாங்க எங்கே சார் போவோம்? உயர்கல்வித்துறையில இருக்கக்கூடிய படிச்ச எங்களுக்கு இந்த நிலைமைனா ஒரு சாமானிய மக்களுடைய நிலைமை எப்படி சார் இருக்கும்? எங்களுடைய கண்ணீருக்கு யார் சார் பதில் சொல்லுவா? உங்க மேல எப்படி எங்களுக்கு நம்பிக்கை வரும்? தகுதியோட சார் இருக்கும்.